இன்னைக்கு டே 44. டே 43ல என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 106.30 இருந்தது. டே 44க்கு உண்டான வெயிட்டை இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டே 44க்கு நான் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டேன், இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஒர்க் அவுட் இஸ் ஆஸ் யூஷுவல். கார்டியோவில் ஆரம்பிச்சு வெயிட் ட்ரைனிங்கில் இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் டே. ஸோ ஃபஸ்ட்டு கார்டியோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எலிப்டிக்கல் எக்ஸசைஸ் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ஸ்பீட் வாக்கிங், புஷ்அப் 3 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ், மவுண்டன் கிளைம்பர்ஸ் 3 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ், க்ளூட் பிரிட்ஜ் 3 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 21 கவுண்ட்ஸ், பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 3 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ், ஜம்பிங் ஜாக்ஸ் 5 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 16 கவுண்ட்ஸ், லாஸ்ட்டாக பிளாங்க் பண்ணேன் 25 செகண்ட்ஸுக்கு 2 செட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக என்னுடைய வெயிட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் செஸ்ட்டுக்கு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்க்ளைன்ட் ஒர்க் அவுட் 30 kgsல நான் பண்ணேன். 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஃப்ளாட், அதுவுமே 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ், இதுவுமே 30 kgs வச்சு தான். அதுக்கப்புறமா மெஷின் ஃப்ளைஸ் 30 kgs வச்சு 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸ். லாஸ்ட்டாக டிக்ளைன்டு பண்ணேன். 2 சைடுமே 10 kgs வச்சு நான் பண்ணேன். 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ் நான் பண்ணேன். இதுக்கப்புறமா ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்பர் 1 ஓவர் ஹெட். இப்போ நான் தூக்கிட்டு இருக்கிற இந்த டம்பிள் வந்து 700 kg. ஸோ இது நான் 3 செட்ஸ் பண்ணேன். ஒவ்வொரு செட்டும் 10 கவுண்ட்ஸ் நான் பண்ணிக்கிட்டேன். நம்பர் 2 ரோப் புஷ்அப் டவுன். இதை வந்து நான் 20 kgsல பண்ணேன். 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸ். நம்பர் 3 ரிவர்ஸ் புஷ் டவுன். இதை நான் 20 kgsல பண்ணேன். 3 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸ். கடைசியாக நான் பண்ணது என்னன்னா, சைக்கிளிங் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். அதுவும் 10 மினிட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 hours ஆச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய ஃபுட்டை நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் பண்ணது தஹி பன்னீர், 200 grams பன்னீரில் தான் நான் பண்ணேன். இட்ஸ் அ ப்ரோட்டீன் டிஷ். அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். மார்னிங் அதோடைய ஹாஃப் போர்ஷனை மட்டும் எடுத்து ஒரு 2 சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற போர்ஷனை மத்தியானம் 1 மணிக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ், கொஞ்சமா பன்னீர், கொஞ்சமா ரைஸ். பன்னீர்ல ஃபேட் பிளஸ் நிறைய புரோட்டீன் இருக்கு, வெஜிடபிள்ஸ்ல நிறைய ஃபைபர் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா, அதாவது ரைஸ் கம்மியா எடுத்துக்கிட்டேன். இதே போர்ஷனை தான் அப்படியே நான் ஈவினிங் 4 மணிக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் மத்தியானம் சாப்பிட்ட போர்ஷன் 1 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கும் நான் இதே போர்ஷனை நான் சாப்பிட்டு என்னுடைய ஓவரால் டயட்டை நான் முடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு 9:30 நான் தூங்கி மார்னிங் 4:30 எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு என் வெயிட்டை செக் பண்ணா அதுதான் டே 44 உண்டான வெயிட் 106.20.